வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறையின் கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிப்பு இருக்கு. பொது சுகாதாரத்துறையின் கீழ் மாநகராட்சி பகுதிகளில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள 64 காலியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த காலியிடங்களுக்கு கல்வி தகுதி டிகிரி பாஸ் பண்ணாமல் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதிகள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக குறிப்பிட்ட நாளில் இன்டர்வியூ உங்களிடம் உள்ள சர்டிஃபிகேட் காப்பி ஒரிஜினல்ஸ் கொண்டு போய் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு, என்ன பதவி, எத்தனை காலியிடங்கள் மற்ற அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி. அதாவது எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. கோயம்புத்தூர் மாநகராட்சி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன வேலைக்கு பார்த்தீங்கன்னா நகர சுகாதார செவிலியர்கள் மற்றும் செவிலியர் பணியாளர்கள் தேவை அப்படின்னு நோட்டிஃபிகேஷன், அதாவது பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் பொது சுகாதார பிரிவின் கீழ் செயல்பட்டு வரும் 32 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள நகர சுகாதார செவிலியர்கள், அதாவது அர்பன் ஹெல்த் நர்சஸ் மற்றும் செவிலியர் பணியாளர் ஸ்டாஃப் நர்ஸு, இந்த பணியிடத்தினை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி கோயம்புத்தூர் மாநகராட்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை. டைரெக்டாக 18/10/2024 அன்னைக்கு காலையில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். என்னென்ன கல்வி தகுதின்னு பார்ப்போம். நகர சுகாதார செவிலியர், அதாவது அர்பன் ஹெல்த் நர்சஸ்க்கு மொத்த காலியிடங்கள் 54 ஒதுக்கியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கு இல்லைன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் 2 வருட படிப்பு படித்தவர்கள், இல்லைன்னா டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ், அதாவது டிஜிஎன்எம், இந்த படிப்பு படித்தவர்கள். தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகுதிகள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக 18/10/2024 அன்னைக்கு மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் நேர்காணல் நீங்கள் கலந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவிலியர் பணியாளர்கள் ஸ்டாஃப் நர்ஸு 10 காலியிடம் அழைச்சிருக்காங்க. வயது 35 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு கல்வி தகுதி பிஎஸ்சி நர்சிங் படித்தவர்கள் அல்லது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ் டிஜிஎன்எம் படித்தவர்கள், டிப்ளமோ டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க இந்த வேலைக்கு நேர்காணல் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த நேர்காணல் கலந்து கொண்டு வர வேண்டிய குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து கல்வி சான்றிதழோட நகல் மற்றும் அசல் ஒரிஜினலும் ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பியில் முன் அனுபவம் பணி சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றிதழ் அல்லது திருமண சான்றிதழ் இருப்பின் கொடுக்கலாம். ஆதார் அட்டையோட ஜெராக்ஸு, கொரோனா காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் கொண்டு போகணும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படும் செவிலியர் பின்வரும் காலங்களை ராஜினாமா செய்தல் அல்லது பணியிலிருந்து நின்றுவிட்டால் நேர்காணலில் கலந்து கொண்ட நபர்களுக்கு மேற்படி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பணியிலிருந்து விலகும் பொழுது முறையான காரணங்கள் இல்லாத பட்சத்திலிருந்து 3 மாத ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என 20 ரூபாய்க்கான முத்திரை தாளில் நீங்கள் கண்டிப்பாக எழுதி தரணும். அப்போதான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. தகுதி வாய்ந்த நபர்கள் அசல் மற்றும் அதாவது ஜெராக்ஸ் ஒரிஜினலோட 18/10 அன்னைக்கு காலை 10 மணியில் மாநகராட்சி அலுவலகத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.